இன்றைக்கி தமிழக சட்டப்பை கூட்டத்தொடர் முத நாள். அது எப்பயுமே ஆளுநர் உரையில் தான் தொடங்குவாங்க. இன்றைக்கி ஆளுநர் உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மரியாதையெல்லாம் கூப்பிட்டு அவர் அப்பா சபாநாயகர் தான் அழைச்சிட்டு வராரு. உள்ளே வந்தோடனேயே எப்பயுமே தமிழ் தாய்ப்பாட்டு போடுவாங்க. அதுக்கங்கிட்ட ஆளுநர் உரை நடக்கும். அதே சபாநாயகர் பேசுவார், அந்த உரையை எடுத்து சொல்லுவார். அதுக்கங்கிட்டு தேசிய கீதம் சொல்லி முடிப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, வந்தோடனேயே தேசிய கீதத்தை போடுங்க, தேசிய கீதத்தை போடணும், எல்லா மாநிலத்துலேயும் அப்படி தான் இருக்காங்க. அப்போ எல்லோரும் முட்டாள் இருக்காங்க, நாங்கள் முட்டாளாக இருக்கவா? எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. இங்கே இத்தனை வருஷம் அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. காமராஜர் அதிலேருந்து, ஐயா கலைஞர்லேருந்து, அம்மையார் ஜெயலலிதா எல்லா இதுலேயுமே இதானே நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் தான் ஆளுநராக வந்திருக்கீங்களா? இன்றைக்கி தான் சுதந்திரம் வாங்கிட்டு இது முதல் இது நடக்குதா? அப்போ உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு முன்னாடி உங்களோட பதவியே முடிஞ்சு போச்சுல்ல. ஆளுநர் பதவி முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்று ஒன்றிய அரசிட்ட சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி நீடிக்கவா செய்யணும். இதுவரை வேறு நீடிக்கவும் இல்லை. அப்போ நீங்கள் தவறாத இங்கே இருக்கீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. எங்களுக்கு மொத்தமாக ஆளுநர் பதவி என்ன வேலைன்னு ஒன்றும் இல்லை, ஒரு வேலையும் இல்லை. எழுதி கொடுக்குற வாசிக்கிறதுக்கே உங்களுக்கு வலிக்குதுன்னா எதுக்கு இருக்கீங்க? நீங்கள் வலிக்கிறவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கீங்க? எங்கள் காசில் வரி காசில் சம்பளத்தை வாங்கிட்டு சம்பளம் மட்டுமா? உங்களுக்கு எத்தனை பேர் வேலைக்கு ஆளுக்கு? உங்கள் வீட்டில் வேலை வைக்கிறவங்க, வேலை வைக்கிறவங்களே 20க்கு மேற்பட்டவர் இருக்காங்க. அப்போ என்னாச்சு? அப்போ உங்களுக்கு செலவு மாதத்திலே கோடிக்கணக்கில் நாங்கள் தமிழக அரசு செலவு பண்ணுது. அந்த இதை வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன வேலை? தமிழக அரசு என்ன கொடுக்குதோ அதை வாசிச்சுட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னா கிளம்பிடுங்க. உங்களுக்கு பதவிக்காலம் முடிஞ்சு போச்சு, நீ கிளம்பி போய்கிட்டே இருக்க. வேறு ஒருத்தர் வாசிப்பா. எங்களை பொறுத்தவரை ஆளுநரே தேவையில்லைன்றான். அது ஒன்றிய அரசு அது கேட்காம செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது பொதுவாக அப்படியே எல்லா மாநிலத்துக்கு எதுக்குதே ஆளுநர் என்ன பண்ண போகிறாரு? மக்களாக தேர்ந்தெடுக்கிற ஒரு அரசு இருக்குது, ஆளுநர் இருக்குது. அதான் அண்ணா காலத்திலே சொன்னாங்க, ஆளுநர் தேவையில்லை, ஆட்டுக்கு தாடி எதுக்கு அப்படின்ற போது இப்போ இருந்தால் சரி இருக்கியா? எங்களுக்கு சம்பளத்தை வாங்குறீல்ல, அப்போ சொல்கிறத கேட்டுக்கிட்டு செய்யுங்க. சும்மா என்னமோ அந்த ஒரு இதிலெல்லாம் போய் வம்புழுக்கிற மாதிரியே எதை செஞ்சால் நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டான்னு நல்லா தெரியும். எப்படியும் தமிழ் தாய்ப்பாட்டு தான் போடுவான், முடிக்கும் போதே எங்கள் தேசிய கீதம் போடுவோம்ன்றது நல்லா தெரியும். வீம்புக்குன்னு எதையா பேசுகிறதுக்கு இதில் அதிமுக உள்ளே இருக்குல்ல, எதிர்கட்சியா அவங்க ஏதாச்சும் இதில் கருத்து சொல்கிறாங்களா? ஏங்க எப்பயுமே அப்படி தாங்க இருக்குது, எல்லா மாதிரி தான் சொல்லணும்ல. அதை எதிர்கட்சினா நீ மற்றதை விட இங்கே நீ சட்டமன்ற பொறுப்பு மக்களால் தேர்ந்தெடுக்க வந்திருக்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்று இருக்குல்ல. அப்போ அதை செய்யலை, இன்னும் நீ அடிமையாக இருக்க. எல்லோரும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஒரு அடிமைச்சாமி. எடப்பாடின்னு பேரை வச்சு அடிமைச்சாமின்னு வச்சுக்குவோம் பேரை. நீ அடிமையாக இருக்கிறதுக்கு சும்மா விலகி இஸ்லாமியர் கிறிஸ்தவர் ஓட்டை வாங்குறக்காண்டி சும்மா பிஜேபியிலேருந்து நம்மளுக்கு ஓட்டு விழான்றக்காண்டி நாங்கள் விலகி நிற்கிறோம், நாங்கள் விலகிட்டோம், நாங்கள் கூட்டம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சும்மா சொல்கிறது. முழுக்க ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்பாங்க. எடப்பாடின்றது ஒரு அடிமை. அதுக்கு இந்த ஆர்.எம். ரவி எதுக்கு இருக்கணும்? ஒரு பதவி முடிஞ்சால் கிளம்பி போய்கிட்டே இரு. இது நாங்கள் சொல்கிறத கேட்கலைன்னா இன்றைக்கி நீங்கள் போனவுடனே நின்று போச்சா? இங்கே கூட்டத்தொடர் ரத்தாகி போச்சா? அப்பா வாச்சிட்டார்ல, நீங்கள் இப்போ வாச்சிட்டு பின்னாடி வாசிப்பார். இன்றைக்கி ஐயா வாச்சிட்டாரு, கூட்டத்தொடர் நடந்துருச்சுல. போய் அங்கே ஆளுநர் மாளிகைக்கு கூட போயிருக்க மாட்டார். போனவுடனே ட்விட்டரில் போட்டு அது இந்தியா முழுக்க ஒரு இது இருக்குது, அதை தமிழ்நாட்டில் பின்பற்ற மாட்டுறாங்க. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போட்ட அறிக்கை போட்டு கொஞ்ச நேரம் அது வேறு போயிருக்கே மாட்டேன். அப்போ ரெடி பண்ணி வச்சுட்டே வந்திருக்காங்க. நான் போவேன், இந்த இது நடக்காது, வந்தோடனே இதை போட்டுருங்க அப்படின்ட்டுருப்பார். போய்கிட்டு இருக்கும் போதே அலைபேசியில் எடுத்து சொல்லியிருப்பாரான்னு தெரியல. போய் சேர்ந்து கூட மாட்டார். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் அதை நீக்கிட்டு வேறு அறிக்கை ஒன்று வருது. அந்த நாடாளுமன்றன்றதை எடுத்துக்கிட்டு சட்டமன்றத்தை மாத்திரம் போட்டு வருது. அப்போ என்ன நோக்கம் உங்களுக்கு? வம்புழுக்கிறீங்களா? எங்கள் காசில் வரி காசில் சம்பளத்தை வாங்கிட்டு நீ வம்புழுக்கிற ரெவடித்தனம் பண்ணுறீங்களா? இங்கே அதெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இங்கே நீங்கள் மற்ற மாநிலத்தில் நீங்கள் போய் என்னென்னோ பண்ணலாம். இங்கே ஆர்எஸ்எஸ் நடக்கிறது ஒரு காலத்தில் நீங்கள் எந்த ஆர்எம் இருந்தாலும் சரி, ரவிக்கோட அப்பனை இங்கே வந்தாலும் சரி, இங்கே நடக்காது. இங்கே முத்துவேல் கருணாநிதி அவர் யாருக்கும் பயப்பட மாட்டார். நாங்கள் அதெல்லாம் எந்த இது உண்மைக்கு எதுக்குங்க உண்மையாக இருக்கும்போது எதுக்கு பயப்படணும்? என்ன தப்பு? ஏன் மாற்றி பேசுகிறாங்களா, மாற்றி செய்கிறாங்களா சொல்லுங்கள். எப்பயும் நடக்கிறத நீங்கள் மாற்றி செய்றிய, எனக்கு பிடிக்காமல் செய்றியன்னு சொல்லுங்கள். என்றைக்குமே தமிழ் தாய்ப்பாட்டு தானே எல்லா அரசு நிகழ்ச்சி. நீங்கள் இப்போ எங்கெங்கே நடக்குது அரசு நிகழ்ச்சியில் நடக்கிறது ஃபுல்லாமே எல்லாம் தமிழ் தாய்ப்பாட்டு பாட்டு தொடங்குவாங்க. முடிக்கும் போது தேசிய இதில் உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்குறேன். வீம்புக்குன்னு பேசுகிறாலும் இங்கே இருக்காத எங்கள் வரகாசில் வரி வாசிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. நீ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு பாரு. நாளைக்கு நாங்கள் காலையில் 10 மணிக்கு மாவட்ட தலைநகரத்தில் எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம். உன்னையை கண்டி மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்கிறத பற்றி யோசிக்கிறதா? உன்னையை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதா? உன்னையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது எங்களுக்கு வேலையா? நாங்கள் இன்றைக்கி எதிர்கட்சி செய்கிற வேலை இன்றைக்கி எடப்பாடி செய்யணுது, ஆளுங்கட்சி செய்கிறது நாங்கள் செய்கிறத எல்லா கட்சியுமே இன்றைக்கி செய்யணும். என்னை கேட்டால் நாங்கள் எதுக்கு செய்கிறோம்னா, நாங்கள் ஒன்றும் பயந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு பயந்து ஒடுங்கி நீங்கள் கொடுக்க மாட்டேங்க. ஒன்று ஜிஎஸ்டி வரி வாங்குறீங்களா, கொடுக்குறீங்களா?
நாங்கள் ஏன்னா உங்களுக்கு நாங்கள் சால்ரா போட மாட்டோம், உங்களுக்கு குனிஞ்சு இருக்க மாட்டோம். எடப்பாடினா ஊழ கும்பிடு போட்டுக்கிட்டு ஐயோ சாமி அப்படின்னு கும்பிடாது. நான் கும்பிட அப்படிலாம் இல்லை, யாருக்கும் பயம் இல்லை. என்னோட உங்களுக்கு வலிக்குது, உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியலை, என்னடா எதுக்குமே பயப்படவே மாட்டாங்களே அப்படின்ற ஒன்றுலையும் பம்படிக்காக இருந்து முடிஞ்ச பதவி முடிஞ்சாலும் நீ எதுக்கு இருக்க? பதவி முடிஞ்ச கிளம்பு, இங்கே எதுக்கு இருக்க? பதவி முடிஞ்சில உனக்கு, பதவி முடிஞ்சாலும் இங்கே எதுக்கு இருக்க? உனக்குலாம் மரியாதையே இல்லை. பாரு ஆளுநர்ன்றது நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ ஒழுங்காக இங்கே இருந்து எங்கள் காசில் சம்பளத்தை வாங்கினீங்கன்னா ஒழுங்காக இருக்கணும், இல்லை கிளம்பி போய்கிட்டே இரு. எங்கே உனக்கு இப்போ ஆளுநரே இல்லை, நீ தமிழ்நாட்டு ஆளுநரே இல்லை, உனக்கு எதுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கணும்? நீ ஆளுநரா? நீ ஒன்றிய அரசு நீட்டிச்சிருக்கா சொல்லு, என்னை நீட்டிச்சிருக்காங்க, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நீட்டிச்சிருக்காங்க, 6 மாதத்துக்கு நீட்டிச்சிருக்காங்கன்னா ஒரு அறிக்கையை கொடுத்ததை காமி, எல்லாம் வந்திருக்க காமி. எதுவுமே இல்லாமல் எங்கேயுமே நடக்காது. எந்த மாநிலத்திலையும் இப்போ நடந்ததே இல்லை, இங்கே தான் நடக்குது. எந்த மாநிலத்திலையும் நடக்காது, இங்கே புதுசாக இங்கே தான் நடக்குது. அது என்ன சாபக்கேடுன்னு தெரில. பொதுவாக இங்கே கொண்டு வந்து அப்படியே ஒன்று திணிக்க பார்க்குறது. அப்படி இங்கே கொண்டு வந்து இங்கே ஒன்றும் முடிக்க முடியாது, இங்கே ஒரு ஆணையும் முடிக்க முடியாது. நீங்கள் வேணும்னா ஒரு ஆளுநருக்கு பதில் 3 ஆளுநர் கூட போட்டு பாருங்க, இங்கே என்ன நடக்க போகுது? ஞான சார் இந்த ரவியை உனக்கு திறமையான நீட்டிச்சு போட்டு வை. அப்புறம் எதுக்கு போட்டு வச்சுருக்க? உனக்கு யாரையுமா போடு. ரவிக்கு தாத்தனெலாம் கொண்டு வந்து போடு. நீனு போட்டு பார்த்தப்ப என்ன பண்ண முடிஞ்சு? 3 வருஷம் வெளிநடப்பு செஞ்சு எல்லோரும் அந்த எதிர்கட்சிக்காரையும் வெளிநடப்பு செய்வாங்க. இவர் ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சு போய்கிட்டு இருக்கார். போன ட்ரிப்பு ஒரு வட்டம் நீ வந்துட்டு போகிறதுக்கு எதுக்கு எங்கள்கிட்ட காசு வாங்குற? எங்கள் காசில் எதுக்கு நீ சம்பளம் வாங்குற? சம்பளம் வேணாம்னு சொல்லிட்டு காந்துரு. நாட்டுப்பட்டு இருந்தால் எனக்கு வேணாம், இவன் ஒரு வேலையும் பார்க்காம எதுக்கு உனக்கு சம்பளம்? எழுதி கொடுக்குற வாசியை கூட செய்யலைன்னா உனக்கு எதுக்கு சம்பளம்? ஏன் கஷ்டப்பட்டு அவளுக்குள்ள ஒரு விதத்தில் வரி கட்டுறதுல இருந்து நாங்கள் மக்களுக்கு என்ன செய்கிற விட்டு நீ எதையா பண்ணி நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உனக்கு கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். உனக்கு இல்லைன்னா என்ன இருக்குது? ஆர்ப்பாட்டம் நாளைக்கு வச்சு இருக்கட்டும். இப்படி தொடர்ச்சியாக பண்ணிக்கணும் வச்சுக்க, உன்னை ஆளுநர் மாலையை விட்டு வெளியே வர அளவுக்கு முற்றையை விட்டுருவான். அது ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால செய்யாமல் இருக்கான். இது இப்போ எடப்பாடி செய்யணும் எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு என்னங்க நாங்கள் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லணும். எதிர்க்க மானங்கட்ட அடிமை எடப்பாடியாக இருக்கிறதுனால அவர் ஒன்றத்துக்கு லாய்க்கலாது. இதெல்லாம் மக்கள் 2026 அதிமுக நினச்சிச்சில் அந்த 75 ஜெயிச்சாங்க வர கூட்டணியில். அந்த 75 இன்னுமே ஜெயிக்க முடியாது, 75 ஜெயிக்க மாட்டியா, அது நல்லா தெரியும். மக்களுக்கு எதுக்குமே நிற்கலைன்னா உங்களுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போடணும்? கொஞ்சமாக சிந்திங்க. இந்த ஆளுநர் ரவியை எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து, இதில் கட்சி பாகுபாடு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ரவியை ஓட விரட்டணும். பதவி முடிஞ்சு போச்சு, நீ ஓடு, இங்கே இருக்காத, கிளம்பிக்கிட்டே இரு, கிளம்புன்னு இப்போ சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உனக்கு இல்லை அவள் இதுக்கு மேலே இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதையே இருக்காது. ஒன்று இது ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக இரு, இல்லை கிளம்பி போய்கிட்டே இரு. எதுக்கு மதிக்கணும்? அதெல்லாம் மதிக்க மாட்டோம் நாங்கள். ஓரளவு தான் மரியாதை கொடுத்தா காப்பாற்றிக்கிறணும். அதை போது சீண்டிக்கிட்டு இருந்தே வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்லதே இல்லை, நல்லதுக்கு இல்லது. இது வன்மையாக கண்டிக்கிறேன் ரவியை.